ஹாய்ங்க, இன்றைக்கி தக்காளி வச்சு சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கிலோ தக்காளிக்கு 200 கிராம் வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கடாயில் கொஞ்சமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.